வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூரி தான். நல்லா புஸ் புஸ்ன்னு வர நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ஃபஸ்ட்டு கோதுமை மாவு எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் 250 கிராம் மாவு எடுத்திருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவோட நல்லா மிக்ஸ் ஆயிடணும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக வரும். நான் பிசைகிற மாதிரி பிசைங்க. இப்போ கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். காயாமல் இருக்கணும்ல மாவு, அதனால. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ வச்சுட்டு இப்போ நம்ம பூரி செய்ய ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு கரெக்டான ரவுண்டு ஷேப்பில் பூரி செய்ய வரலையா? நான் சொல்கிற மாதிரி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு இந்த மாதிரி எதுனா ரவுண்டாக டப்பாவை எதுன்னு எடுத்து அளவு எடுத்து செஞ்சிட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ரவுண்டாக சூப்பராக வந்துருக்கு. இப்போ பூரி சுடுறதுக்காக நம்ம கடையில் எண்ணெய் போட்டுடலாம். போட்டுட்டு மிதமான சூடில் இருக்கணும். ரொம்ப சூடாக ஆயிடக்கூடாது, சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பூரி மாவை போட்டுடலாம். இந்த மாதிரி செஞ்சிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா புசு புசுன்னு வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் உப்பி. கொஞ்சம் கூட எண்ணெய் இருக்காது, அவ்வளோ சுக்காவாக வரும். அந்த மாவில் எண்ணெயே பிடிக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் பூரி. நல்லா புசு புசுன்னு எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த புசு புசு கம்மியாகாது. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பூரி ரெடி. பார்க்கும்போதே அவ்வளோ சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக எல்லாரும் விரும்புவாங்க. பூரிக்கு சைடிஷாக நான் வெஜ் குருமா தான் செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.